ஜாக்கி செம்மையா போர் அடிக்குது. ஏதாவது விளையாடலாமா? காட்டுக்குள்ள விளையாண்டா செம்ம ஜாலியா இருக்கும். இங்கே என்ன விளையாட்டு விளையாட முடியும் மீனு? எந்த பொருளுமே இல்லையே. என்ன விளையாடுறது நீயே சொல்லு. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வீட்டிலேருந்து இந்த கிளாத் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம், ஜாலியாக இருக்கும். இங்கே காட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய பிளேஸ் இருக்குல்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஜாக்கி மீனு சொல்கிறது செம்ம ஐடியா. கண்ணாமூச்சி விளையாண்டோம்னா டைம் போகிறதே தெரியாது, செம்ம ஜாலியாக இருக்கும். ஜாக்கி விளையாடலாம் வா. சரி ஓகே, காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு விளையாடுறது அவ்வளோ சேஃப் இல்லை. ரொம்ப தூரமாக போயிடாதீங்க, பக்கத்துலேயே ஒளிஞ்சு விளையாடுறதுனா நான் வரேன்ப்பா. ஆமாம் ஆமாம் ஜாக்கி, இங்கே சிங்கம் புலியெல்லாம் வரும்னு சொல்கிறீங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ தூரமாலாம் போய் வெளியே வேணாம், பக்கத்துலேயே தொட்டு தொட்டு விளையாடலாம்ப்பா. வாங்க இப்போ சாபூத்ரி போடலாம். சாபூத்ரி சாபூத்ரி. ஓகே, இப்போ அபி தான் அவுட்டு. ஜாக்கி அபிக்கு கண்ணை கட்டி விடு. அபி நீ எங்களை கண்ணை கட்டிட்டு தொட வரணும், சரியா? நீ யாரை தொடுறியா அவங்க அவுட்டு. அட பாவீங்களா, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நான் அவுட் ஆகிட்டேனா? சரி ஓகே, எனக்கு கண்ணை கட்டி விடுங்க, நான் உங்களை தொட்டு பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்படியே 3 ரவுண்டு சுற்றி விடுங்க. 1 2 3. ஓகே அபி, இப்போ நீ எங்களை தொட வரலாம். என்னடா இது, கண்ணை கட்டினதும் கருகும்னு இருக்கு. ஏய் எல்லாரும் எங்கே இருக்கீங்கப்பா? எனக்கு ஒன்றுமே தெரியல. அபி உன் பின்னாடி இருக்கேன் பாரு, தொடு பார்க்கலாம். இங்கே இருக்கேன் பாரு, திரும்பி பாரு அபி, உன் பக்கத்தில் தான் இருக்கேன். அபி இங்கே பாரு, உன்னை தொடரேன் பாரு. ஜாக்கி என்னை தொட்டது நீ தானே, உன்னை வந்து எப்படி பிடிக்கிறேன் பாரு. ஹே ஜாக்கி உன்னை பிடிச்சிட்டேன், நீ அவுட்டு. ஜாக்கியா ரோசியை பிடிச்சிட்டு ஜாக்கி ஜாக்கின்னு கத்திக்கிட்டு இருக்கா பாரு அபி. என்னது ரோசியா? சரி ஓகே ரோசி நீ தான் அவுட்டு, அடுத்து நீ தான் கண்ணை கட்டணும். ஜாக்கி அபி மீனு எல்லாரும் எங்கே இருக்கீங்க? மீனு நான் புடனைக்கு பின்னாடி தான் இருக்கேன் பாரு, பிடி பார்க்கலாம். மீனு என்னையா கிண்டல் பண்ணுற? இப்போ வந்து உன்னை எப்படி பிடிக்கிறேன் பாரு. அப்படியா, வா வா. ஏ இங்கே பிடி. ஏ இங்கே பிடி. மீனு ஓவரா பண்ணுற, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. பிடி பிடி, உன்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகுறேன் பார்த்தியா? என்னெல்லாம் நீ பிடிக்கவே முடியாது. பிடிக்க முடியாதா? எப்படி பிடிச்சிட்டேன் பார்த்தியா? ஹே மீனு நான் அவுட் பண்ணிட்டேன், அவளை பிடிச்சிட்டேன். மீனு தான் அவுட்டு, ஜாலி. ஐயையோ தேவையில்லாமல் அவளை வம்புழுத்து நம்மளே அவுட் ஆகிட்டோமே. ச்சே. சரி போதும்பா, டயர்டாயிடுச்சு, இதோட கேமை முடிச்சுக்கலாம். மீனு சரியான ஆள் தான். இது நல்ல கதையாக இருக்கே. நீ அவுட் ஆனது கேமை முடிக்கலான்னு சொல்கிறியா? இன்னும் நாங்கள்லாம் இருக்கோம்ல, நாங்கள்லாம் விளையாடணும். நீ கண்ணை கட்டு. அட பாவீங்களா, என்ன ஜாக்கி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு கையில் துணியை கொடுத்துட்ட. இப்போ என்ன பண்ணி தப்பிக்கலாம் யோசிப்போம். மீனு நீ என்ன பண்ணியும் தப்பிக்க முடியாது. நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியே பேசிகிட்டு இருக்க. ஒழுங்காக கண்ணை கட்டிட்டு எங்களெல்லாம் கண்டுபிடி. சரி ஓகே அபி, மீனுவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. பாவம் பொழைச்சி போட்டும், இதோட கேமை முடிச்சுக்கலாமே. அட பாவீங்களா, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது நான். என்கிட்ட அவள் எவ்வளோ சேலஞ்ச் பண்ணா, அதெல்லாம் மீறி நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அவள் கண்ணை கட்டி விளையாடியே ஆகணும், இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சரி விடு ஜாக்கி, எனக்காக நீ சப்போர்ட் பண்ணாத. எல்லாரும் ஓவராக பண்ணுறீங்கல்ல, இருங்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அப்போ உங்களை வச்சுக்கிறேன். விடு மீனு, நீ ஏன் இப்போ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறேன், நம்ம நாளைக்கு கூட விளையாண்டுக்கலாம், ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜாக்கி. இங்கே பாரு, இந்த கிளாத் நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீயே கட்டி விடு. நான் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இந்த வீர வசனத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். இவ்வளோ கலாட்டா பண்ணி ஒத்துக்கிறேன், எனக்கு விருப்பமே இல்லை விளையாட. ரோசி நீ என்ன சொல்கிற? அபியும் விளையாட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, மீனுக்கும் விருப்பம் இல்லை. நானும் அதை ஒத்துக்கிறேன், நீ தான் சொல்லணும். இதோட முடிச்சுக்கலாமா? சரி போய் தொலைங்க, எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்க. இனிமேல் நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ நாளைக்கு விளையாடும் போது சாபுத்திரியெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து நான் வரமாட்டேன். மீனு தான் ஃபஸ்ட்டு கண்ணை கட்டி எல்லாரையும் தொட வரணும், ஓகேவா? ஓகே டன் ரோசி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு நானே கண்ணை கட்டி உங்களெல்லாம் தொடுறேன். சாபுத்திரியெல்லாம் போடவே வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம காட்டுக்குள்ளே நிறைய விளையாட போகிறோம், தீமூட்டெல்லாம் போட போகிறோம், அருவியிலலாம் குளிக்க போகிறோம். அந்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எல்லாருக்கும் பாய்.